Hello everyone. Welcome back to our channel திலமொழி தமிழச்சி அபி. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு Amazon பார்சல் நமக்கு டெலிவர் ஆயிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So இதுதான் அந்த Amazon பார்சல் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டேன். So அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிசன். இன்னைக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்கேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறேன். So உங்களுக்கு நான் வந்து 3 டேப்லெட் காமிப்பேன். சரியா? So இந்த 3 ஸ்ட்ரிப்பையும் பத்தி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். So those who are having PCOS and hormonal imbalance நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பார்க்கணும். And also மத்தவங்களும் கண்டிப்பா இதை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி தெரியாதவங்களுக்கும் சப்போஸ் இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கவனமா இருந்து மற்ற மருந்துகள் எடுப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இன் ஷார்ட் PCOS அப்படின்னா என்னது? டோட்டலா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன் த பாடி ஆஃப் அ கேர்ள். சரியா? சோ அப்படி வரும்போது என்ன ஆகுது? உங்களோட எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா செயல்பட ஆரம்பிக்குது. அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் மோர் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். அதனால உங்களுக்கு வந்து ஹிரிசுட்டிசம், ஹேர் க்ரோத், ஃபேஷியல் ஹேர் க்ரோத் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து கிரியேட் ஆகும். இது வந்து காமனா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆகுது. அதாவது ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. பட் சம் கேசஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஈஸியா ஆக்டிவேட் பண்ண முடியும் பை நேச்சுரல் ப்ராசஸ். லைக் சின்னமன் வாட்டர் குடிக்கிறது மூலமா, வெந்தய தண்ணி குடிக்கிறது மூலமா நம்ம வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு போக முடியும். நமக்கு மெடிசன்ஸ் தேவை கிடையாது. பட் சிவியர் ஆக ஆக வி நீட் சம் சப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா PCOS இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து எதுக்காக தேவைப்படுதுன்னா சில நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பாடிக்கு இருக்காது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். சோ அந்த ஒரு சப்ளிமெண்ட் தான் நான் சொல்லக்கூடிய இந்த மயோ இனோசிட்டால், டி கைரோ இனோசிட்டால். சோ மயோ இனோசிட்டால் அண்ட் டி கைரோ இனோசிட்டால் அப்படிங்கிறது 40:1 ரேஷியோல இருக்கும். அண்ட் இதோட வேலை என்னன்னா இது ஒரு என்சைம் மாதிரி ஆக்ட் பண்ணுது. நம்மளோட செல்ஸுக்குள்ளாடி போய் குளுக்கோஸ் எடுத்துட்டு வந்து நீங்க பிரேக் டவுன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம பாடிக்கு சிக்னல் கொடுக்கற ஒரு சின்ன ஒரு சப்ளிமெண்ட். சரிங்களா? சோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் அ சப்ளிமெண்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், முக்கியமா PCOS இருக்கு அப்படின்னா நீங்க போன உடனே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? வெயிட் கம்மி பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுவாங்க? வெயிட் கம்மி பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஒரு மெடிசன் எழுதிருக்கோம், அதை நீங்க எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து சுகர் ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கீங்க, ஸோ அது கம்மி ஆகும் இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லி அனுப்புவாங்க. ஸோ என்ன கொடுப்பாங்க அப்படின்னா மெட்ஃபார்மின். ஸோ இட்ஸ் அ வெரி காமன் தெரிஞ்ச விஷயம் தான் மெட்ஃபார்மின். ஸோ மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணி அதுவே என்ன பண்ணும்? அந்த குளுக்கோஸை வந்து பிரேக் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட் மாதிரி. சரியா? ஸோ சுகர் லெவலை அதுவே போய் கண்ட்ரோல் பண்ணிக்கும். பட் சப்ளிமெண்ட் என்ன பண்ணுது? நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ட் மெக்கானிசமை இயற்கையா என்ன பண்ணுது? சரி பண்ண ட்ரை பண்ணுது. பட் இது அதுவே போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அந்த இன்சுலின் பண்ண வேண்டிய வேலையை அதுவே போய் பார்த்துக்கும். நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பாடியில அப்படியே தான் இருக்கும். இந்த மருந்து மட்டும்தான் அதோடைய வேலையை பார்க்கும். பட் நம்ம டிகாரோயினோசிட்டால் அண்ட் மயோனிஸ்டால் சாப்பிடும்போது இவங்க நம்ம பாடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி இன்சுலின் சென்சிட்டிவா நம்மளோட பாடிய ஆட்டோமேட்டிக்கா மாத்துவாங்க. சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா என்னோட டாக்டர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் என்னன்னு பாத்தீங்களா? சோ இந்த மெடிசன். சரியா? சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவாசி மெட். சோ ஓவாசி மெட். மெட் அப்படின்னாலே மெட்ஃபார்மின் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ மயோ இனோசிட்டால் வித் மெட்ஃபார்மின் சஸ்டெயின் ரிலீஸ்ட் டேப்லெட். சரியா? ஓவாசி மெட் நீங்க கூகுள்ல போட்டா உங்களுக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு இதுவுமே வந்து பெரிய அளவுல ஐடியா கிடையாது. நானுமே மெட்ஃபார்மின் எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து PCOS கம்மி ஆகும் அப்படிலாம் நினைச்சேன். சோ இவ்வளவு மாத்திரை முடிச்சிட்டேன். கடைசி மாத்திரைக்கு பக்கத்துல வரும்போது தான் நான் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இது எனக்கு தேவையில்லாத மெடிசன். மெட்ஃபார்மின் எனக்கு தேவையில்லை. ஸோ இதுல என்ன காம்பினேஷன் பாத்தீங்கன்னா மயோ இனோசிட்டால் மட்டும் தான் இருக்கு. டி கைரோ இனோசிட்டால் நம்ம பாடிக்கு தேவையானது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றேன், மயோ இனோசிட்டால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம செல்ஸ்குள்ளாடி போயிட்டு குளுக்கோஸை நீங்க பிரேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசஞ்சரா ஆக்ட் பண்ணும். டி கைரோ இனோசிட்டால் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளுக்கோஸை நம்மளோட மசில்ஸ்ல கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது யாருன்னா டி கைரோ இனோசிட்டால். சோ நம்மளுக்கு வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேட் மட்டும் தான் நீங்க லூஸ் பண்ணணும். யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் மசில்ஸ். நீங்க மசில்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேரோட வீடியோஸ் பார்க்கும்போது. சோ மசில் பில்டிங்க்கு தேவையானது கிளைகோஜன். அண்ட் இந்த கிளைகோஜன் நம்மளுக்கு என்ன ஆகும்? நமக்கு தேவையான நேரத்துல அங்கிருந்து நமக்கு எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? சோ கிளைகோஜன் கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது யாரு? டி கைரோனோசிட்டால். சோ இந்த பிராண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க?
ஸோ டிகரைனோசிட்டாலே இல்லை. சரி, அது தெரியாம தான் நான் எடுத்துட்டு இருந்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சது நமக்கு இந்த காம்பினேஷன்ல தான் நமக்கு மெடிசன் வேணும்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு மாத்திரை கிடைச்சிச்சு, விச் இஸ் நோன் அஸ் ஓவா பிளஸ் மயோ. சரியா? ஓகே, ஸோ இதுதான் அந்த ஓவா பிளஸ் மயோ டேப்லெட். சரியா? ஓவா பிளஸ் மயோ. ஸோ ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த ஓவா பிளஸ் மயோல என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ சப்ளிமெண்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி சியூவபிள் டேப்லெட். நமக்கு ஒரு முட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காலையில ஒன்று, ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் வந்து டின்னருக்கு அப்புறம் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால நம்மளுக்கு வந்து இது சஃபிஷியண்டா இருக்கும். ஸோ இது வந்து மேன்கேண்டோட ஒரு ப்ராடக்ட். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயோனோசிட்டால் 550 மில்லிகிராம், டிகரைனோசிட்டால் 13.8 மில்லிகிராம், அதுக்கப்புறமா குரோமியம் இருக்கும், விட்டமின் D3 இருக்கும், 400 IU இருக்கும். சரியா? ஸோ நமக்கு விட்டமின் D3 வந்து அப்சார்ப்ஷன், நம்ம பாடிக்கு வந்து விட்டமின் D3 கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் PCOS இருக்கும்போது. ஏன்னா நம்ம சன்லைட்ல நின்னாலுமே நம்மளோட பாடி வந்து ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணிக்க கஷ்டப்படும். ஸோ அந்த கண்டிஷனுக்காக தான் நமக்கு வந்து விட்டமின் D3 சப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு சில நேரம் தெரியல அப்படின்னா நீங்க வந்து இந்த விட்டமின் D3 கேப்சூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் சப்ளிமெண்டாட்டு. அண்ட் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட வெயிட் லாஸ் ஜர்னிலையும் சரி, என்னோட ஹெல்த்தோட இம்ப்ரூவ்மெண்ட்லயும் சரி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். இது நமக்கு ஹெல்த் விஷயமா பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சேஃப். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. பட் அமேசான்ல பார்க்கும்போது இது இருந்துச்சு, இதே ஸ்ட்ரிப் போட்டோ இதே தான் இருந்துச்சு. அண்ட் நான் என்ன பண்ணேன், இதை ஆர்டர் போட்டேன். அண்ட் எனக்கு ரிசீவ் ஆன பார்சல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட். பாத்துக்கோங்க, இதோட நீளம் என்னன்னு பாத்துக்கோங்க. 1 கிராம் டேப்லெட், பேரை மாத்திட்டாங்க, ஓவா பிளஸ் மயோ மெட். ஸோ இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எகெயின் வாசிக்கிறேன் பாருங்க. மயோனோசிட்டால் 600 மில்லிகிராம், மெட்ஃபார்மின் ஹைட்ரோகுளோரைட் 500 மில்லிகிராம். டிகரைனோசிட்டால் எங்கடா எடுத்துட்டீங்களா நீங்களும்? ஸோ ஒரே ஒருத்தன் தான் நல்லதா கொடுத்துட்டு இருந்தான், அவனும் மற்றவங்கள மாதிரி நமக்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதில்ல, சரி இதை மாத்தி இதை கொடுத்துருக்கேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நம்ம ஸ்டோரிக்கே வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். ஸோ இந்த இனோசிட்டால் அப்படிங்கிறது நம்ம பாடியை இயற்கையாவே அந்த இன்சுலின் சென்சிட்டிவா மாத்தக்கூடியது. இந்த மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பாடியில அந்த இயற்கையா அவங்களுக்கு மறுபடி இன்சுலின் சென்சிட்டிவா மாறுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கறதுனால இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க, இல்ல பிரிஸ்கிரைப் பண்றாங்க. சரியா? பட் PCOS அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் டயபெட்டிக். இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் மட்டும்தான். நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்போம் ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ்ல, அதனால நமக்கு டெவலப் ஆன ஒரு நோயா இருக்கலாம். ஃபுட் வந்து நம்மளுக்கு ஒத்துக்காம நம்ம சாப்பிட்டு இருந்திருப்போம், ஒரு இடத்துல நம்ம படிக்க போயிருந்திருப்போம். ஸோ இதனால வரக்கூடியதான் நம்மளுக்கு இந்த PCOS. சரியா? ஸோ லைஃப் ஸ்டைலை நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஓகே, இன் மை கண்டிஷன் உங்களுக்கு வெயிட் லாஸ், நீங்க வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கீங்க, அதனால மெட்ஃபார்மின் எடுத்துக்கணும் அப்படின்னு என்னோட டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. ஒரு டாக்டர் இப்ப இருக்கிறவங்க, இப்ப நான் போறவங்க எல்லாம் முன்னாடி. நான் பிறக்கும் போதே வெயிட் தான்ப்பா. நான் வந்து PCOS டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஓவர் வெயிட் தான். ஸோ நாட் ஆல் ஓவர் வெயிட் விமன் ஆர் PCOS பேஷியன்ஸ். சரியா? PCOS அஃபெக்ட் ஆகிருக்கவங்க கிடையாது எல்லாருமே. ஓகே, ஸோ நேச்சுரலாவே நான் இருந்த ஏஜுக்கு ஓவர் வெயிட்டா தான் இருந்தேன். அதனாலதான் மெட்ஃபார்மின் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இப்போ நான் சொல்றேன், மெட்ஃபார்மின் இல்லாம 1 இயர் கிட்டத்தட்ட ஆகுது. லாஸ்ட் மேல நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மே ஆகுது. நான் ஸ்லோ அண்ட் சஸ்டைனபிள் வெயிட் லாஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே என்னோட சேனல் பாத்தீங்கன்னா தெரியும். மெட்ஃபார்மின் இல்லாம தான் இந்த 1 இயர் ஃபுல்லா நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த ஓவாசி மெட், இது வந்து 1 இயர் முன்னாடி நான் எடுத்த டேப்லெட். இது மெட்ஃபார்மின் இல்லாம என்னோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னால வந்து திருப்பி கொண்டு வர முடிஞ்சது, சென்சிட்டிவா கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஏன் மத்தவங்களாலே முடியாது? கரெக்டா பாத்துக்கோங்க, நம்மள வந்து டயபெட்டிக் பேஷண்டா மாத்த போறாங்க, அவ்வளவுதான். சிம்பிளா சொன்னா நீங்க எங்க பார்த்தாலும் கேட்டா சொல்லுவாங்க மெட்ஃபார்மின் ஒரு ஹார்ம்லெஸ் திங். மெட்ஃபார்மின் ஒரு மெடிகேஷன். இனோசிட்டால் என்னது? இட்ஸ் அ சப்ளிமெண்ட். புரியுதா? இது சப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சப்ளிமெண்ட் நம்ம பாடியில வந்து நம்ம பாடியை நேச்சுரலா ரியாக்ட் பண்ண வைக்கும். மெடிகேஷன் என்னப்போ நம்ம பாடியால செய்ய முடியல, சோ நானே அந்த வேலையை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அது பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இந்த மெட்ஃபார்மின் என்ன பண்ணுது, நம்ம பாடியில இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து அதுவே வந்து பிரேக் டவுன் பண்ணிக்குது, எல்லாமே பண்ணி ரெடி பண்ணிடுது. சரியா? நம்மளோட சுகர் லெவலை கம்மி பண்ணிடுது, நம்ம நார்மலா இருக்கும். ஆனா நீங்க மெட்ஃபார்மினை ஸ்டாப் பண்ண உடனேயே உங்க பாடி பழைய மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். நீங்க மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறதுனால நீங்க நினைப்பீங்க, ஓகே நான் என்னோட பாடி நல்லா இருக்கு, நான் வந்து PCOS இல்லாம ஆயிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இட் மே ஃபீல் பெட்டர். பட் அது உங்களுக்கு அப்படி கிடையாது.
நீங்க எப்போதுமே சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஈவன் நீங்க அந்த சப்ளிமெண்டே எடுத்துக்காம நேச்சுரல் வேஸ்ல உங்களோட வாக்கிங் மூலமா, உங்களோட எக்ஸசைஸ் மூலமா, லைக் சின்னமன் எடுத்துக்கலாம். சின்னமன் பவுடர் பண்ணி அதை வந்து காய்ச்சி குடிக்கலாம். என்னோட டே மை லைஃப் வீடியோஸ் பாருங்க ஷார்ட்ஸ்ல போயிட்டு. அதுக்கப்புறமா வெந்தயம் தண்ணி காய்ச்சி குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட இன்சுலினை வந்து நல்லாவே சென்சிட்டிவா மாத்தக்கூடியது. ஸோ உங்களோட இன்சுலினை நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. தேவையில்லாம இந்த மெட்ஃபார்மினை கொடுத்து என்ன பண்ணாதீங்க, பேஷன்ஸ் ஆக்காதீங்க. ஆல்ரெடி இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி வித் பேஷன்ஸ் ஹேவிங் சுகர் இல்லைன்னா டயபெட்டிஸ். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி வித் டயபெட்டிக் பேஷன்ஸ். ஸோ அதுதான் ஒரு பிசினஸ். இந்தியாவோட பெஸ்ட் பிசினஸ் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஸோ உங்க மெட்ஃபார்மின் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மெட்ஃபார்மினை நீங்க வந்து ஒரு 5 இயர்ஸா 6 இயர்ஸா எடுத்துட்டே இருக்கீங்க. சரியா, எடுத்துட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க திடீர்னு உங்க பாடி வந்து நீங்க வேண்டான்னு ஸ்டாப் பண்றீங்க. மறுபடியும் நீங்க அந்த சுகருக்கு தான் போறீங்க. அண்ட் இந்த 6 இயர்ஸா நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதா உங்க பாடியில? இது ஒரு மெடிகேஷன். நான் சிம்பிளா கேட்கிறேன். பாராசிட்டமால் இருக்கு, காய்ச்சல் வந்தா போடுறோம், தலைவலி வந்தா போடுறோம். ஆனா சும்மா ஏதோ உடம்பு வலிக்குது, இல்ல கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு நீங்க வந்து டெய்லி எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு 2 மாசம் டெய்லி சும்மா எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்கும்? உங்க லிவர் தானே பாதிக்கும். அதை ஒத்துக்கிறாங்கல்ல. ஆனா மெட்ஃபார்மின் வந்து உங்க பாடியை வந்து ப்ரீ டயபெட்டிக்ல இருந்து டயபெட்டிக்ல கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கறத யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. இப்ப நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்? உங்களுக்கு ஓவா பிளஸ் மயோ கிடையாது. நீங்க வேணும்னா இந்த மெட்ஃபார்மினை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிக்கோங்க, டயபெட்டிக் பேஷண்டா மாறிடுங்க. சோ பிசிஓஎஸ் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய நோயா மாறிட்டு இருக்கு கேர்ள்ஸுக்கு. சோ இதை நான் ஒரு பிசினஸா மாத்தி டயபெட்டிக் பேஷண்ட்ஸா அவங்கள மாத்த போறேன். அப்படிதான் இருக்கு. சோ கவனமா இருங்க. மெட்ஃபார்மின் இல்லாத டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. மெட்ஃபார்மினுக்கு பதிலாக தான் நான் சொல்றேன் சின்னமன் பவுடர் எடுத்துக்கோங்க. உங்க ஃபுட்ல நீங்க சாப்பிட முன்னாடி ஒரு ஸ்பூன் லைட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் போல எடுத்து தூவிக்கோங்க மேல. அதுக்கப்புறமா விரவி சாப்பிடுங்க. முடிஞ்சிடுச்சு. சரியா, நமக்கு இது தேவையே கிடையாது மெட்ஃபார்மின். சோ நான் இந்த மெடிசனை அமேசான்ல ரிட்டர்ன் போட்டேன். அவன் வாங்க மாட்டேன்ட்டான். திருப்பியும் போட்டேன். ரீசனை சொன்னேன். நான் கேட்டது இந்த காம்பினேஷன், நீ கொடுத்தது இந்த காம்பினேஷன். நான் கேட்டது ஒண்ணு, அவன் கொடுத்தது இன்னொன்னு. அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு வேணாம், தயவு செய்து எடுத்துட்டு போயிருன்னு நான் ரிப்ளை போட்டிருந்தேன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, எனக்கு ப்ராடக்ட் வேண்டாம், நீயே வச்சுக்கோ, நான் காசு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுத்துட்டான். இப்போ இந்த ப்ராடக்ட் என் கையில இருக்கு. அவன் எடுத்துட்டு போயிருந்தா வீடியோ எடுத்திருக்க மாட்டேன். இப்ப என் கையில இருக்கனால நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த மருந்து வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய பவுடர்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன். பட் அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு ட்ரையல் பாக்குறேன் ஒரு 30 days. இஃப் தட் இஸ் ஓகே. அது வந்து மெட்ஃபார்மின் கிடையாது, த சேம் ஓவா பிளஸ் மயோட இன்னொரு ஃபார்ம் தான், இன்னொரு பிராண்டோடது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அவங்களும் கூடிய சீக்கிரம் அந்த மெட்ஃபார்மின் வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயோனஸ்ட்ரால் என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸை வந்து பிரேக் பண்ண சொல்லும். மீன்வைல் டீகரனஸ்ட்ரால் என்ன பண்ணும், அந்த பிரேக் ஆன குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு வழி பார்க்கும். சரியா, ஃபேட் ஆகாம அது வந்து கிளைகோஜனை மாத்த ட்ரை பண்ணும். மெட்ஃபார்மின் என்ன பண்ணும், நானே போய் இந்த குளுக்கோஸை ஃபுல்லா உடச்சுக்கிறேன்னு சொல்லும். அப்படி கம்ப்ளீட்டா நம்மளோட சுகர் லெவல் அவங்க என்னெல்லாமோ பண்ணி குளறுபடி பண்ணி நம்ம பாடியை வந்து கம்ப்ளீட்டா சுகர் பேஷண்டா மாத்தி விட போறாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாத்திரை எடுத்துக்காதீங்க. மெட்ஃபார்மின் உங்களுக்கு தேவை கிடையாது. வெயிட் லாஸ் பண்ணாதானே மாத்திரையா இல்ல முட்டாயா? எல்லாரும் போனோன்னு கேட்டா வெயிட் கம்மி பண்றதுக்கு ஒரு மெட்ஃபார்மின் 500 டெய்லி எடுத்துக்கலாம் இல்ல, கிளைகோமெட் எடுத்துக்கலாம் இல்ல. எதுக்கு கிளைகோமெட் எடுத்தா நான் வெயிட் கம்மி பண்ணணும்? நான் கிளைகோமெட் எடுக்காமலே 1 இயரா நான் வந்து 13 kgs கிட்ட கம்மி பண்ணிட்டேன். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு பிசிஓஸ் இருக்கு. நான் வந்து பை பர்த் ஓவர் வெயிட் தான். பை பர்த் நான் வந்து ஓவர் வெயிட் தான். அப்போல இருந்து நான் ஓவர் வெயிட்டா தான் இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு போறேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, கண்டிப்பா ரிலேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சு அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அண்ட் இது மாதிரி ஃபர்தரா என்ன அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். சோ ஃபர்தர் நீங்க வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் see you guys in the next video. Until then, it's bye from Dilamul Tamlachi Abhi. See you guys in the next video. Until then, bye.